வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல்களும் திமுக கொஞ்சம் மறக்க பறக்க வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் எல்லாம் தங்களுக்கு அதிகபட்சமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று இப்போது போர்க்கொடி தூக்கியுள்ளார்களாம். தொகுதியும் எண்ணிக்கையும் எந்தெந்த தொகுதிகள் என்று குறிப்பிட்டு பட்டியலுக்கு வழங்கி வருகிறதாம் கூட்டணி கட்சிகள். அந்த வகையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்த முறை 10 சீட் கேட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு பட்டியல் தலைமையிடம் கொடுத்திருக்கிறதாக தகவல் வெளியாகிறது. திமுக தலைமை பெற்றுக்கொண்ட பட்டியல் நாங்கள் பட்டியல் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் போய் தொகுதியில் வேலை செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்களாம். கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் பாமக, பெருந்துறை, சூலூர், திருச்செங்கோடு ஆகிய 3 தொகுதியில் போட்டியிட்டது. 5 தொகுதியில் கேட்டிருந்தாங்க, 3 தான் கொடுத்தாங்க. இதில் திருச்செங்கோடு மட்டும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் வெற்றி பெற்றார். மற்ற 2 தோல்வியடைந்தது. இம்முறை 10 சீட் கேட்டிருக்காங்க. 10 தொகுதி அடையாளம் காணப்பட்டு பட்டியலில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போமா? திருச்செங்கோடு, மொடக்குறிச்சி, பொள்ளாச்சி, அரவக்குறிச்சி, பாலக்கோடு, அந்தியூர், பல்லடம், கிருஷ்ணகிரி 2 தொகுதி இருக்குது. அது ஏதோ ஒரு தொகுதி. பெருந்துறை, சூலூர். இதில் பெருந்துறை விட்டுக் கொடுக்கும் என்று பாமக விட்டுக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், திமுகவில் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் அவருக்கு தலைமையாக திமுக தலைமை தயாராக இருக்கிறதாக தகவல் வெளியாகிறது. மொடக்குறிச்சி பொறுத்தவரை திமுக தோல்வியடைந்தது. இந்த முறை பாமக கேட்டு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அக்கட்சியின் மாநில செயலாளர் இளைஞரணி சூரியமூர்த்தி நிற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியெல்லாம் இப்போ 8 மாதம் முன்னாடி நடந்த விஷயம். இன்னும் போக லிஸ்ட்டு மாறும் நினைக்கிறோம். தகவல் ஏதாவது கிடைச்சினாக்கா கண்டிப்பாக பரிமாறிக்கிறோம். நன்றி, வணக்கம்.